புத்தாண்டு காலத்தில் சிடிபிக்கு ரூபாய் 1 பில்லியன் வருமானம். இலங்கை போக்குவரத்து வாரியம் இந்த வருட சிங்கள தமிழ் புத்தாண்டு காலத்தில் வழங்கிய சிறப்பு சேவைகள் மூலம் 6 நாட்களில் ரூபாய் 1 பில்லியன் வருமானம் ஈட்டியுள்ளதாக அதன் தலைவர் சஜீவநந்தன கனகரத்தின தெரிவித்துள்ளார். அவர் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது, புத்தாண்டை முன்னிட்டு கிராமங்களுக்கு பயணம் செய்த மக்களுக்கு வழங்கிய சேவைகள் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளது. அதில் ஏப்ரல் 11ஆம் தேதி சிடிபி வரலாற்றில் அதிக வருமானம் பெற்ற நாளாக பதிவு செய்யப்பட்டு அன்றைய வருமானம் மட்டும் ரூபாய் 213 மில்லியன் ஆகும். இதற்கிடையில் புத்தாண்டு விடுமுறையை கழித்து மீண்டும் கொழும்பு மற்றும் முக்கிய நகரங்களுக்கு திரும்பும் மக்களுக்காக இன்று முதல் விசேட பஸ் சேவைகள் இயக்கப்படுகின்றன என்று தேசிய போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து தனியார் பஸ்கள் மூலம் 4 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் கிராமங்களுக்கு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஸ் கட்டணங்களில் அதிகமாக பணம் வசூலிக்கப்பட்டால் 1955 என்ற காட்லைன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம். மேலும் பயணிகள் வசதிக்காக 4000க்கும் மேற்பட்ட பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது.